என் அன்பான பிள்ளைகளே, குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் உங்கள் குகன் நான் பேசுகிறேன். இதோ என் வலப்புறம் ஞானத்தின் வடிவமான தெய்வானையையும், இடப்புறம் தூய காதலின் வடிவமான வள்ளியும் அமர்ந்திருக்க, உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள தவிப்பை கண்டு உங்களுக்கு அருள்வாக்கு கூற வந்திருக்கின்றேன். பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் உயிராக நினைத்து காலமெல்லாம் இணைந்து வாழ வேண்டும் என்று கனவு கண்டு இன்று எப்படி இணைவோம் என்ற ஏக்கத்துடன் என் முன்னால் நிற்கிறீர்கள். காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம் என்பதை நானே உணர்ந்தவன். என் வள்ளி மற்றும் தெய்வானையுடனான என் காதலை விட சிறந்த உதாரணம் ஏது? உங்கள் காதலில் உள்ள உண்மையை, அந்த தூய்மையை நான் அறிவேன் என் மகளே. சமூகம், சாதி, மதம், கௌரவம், இப்படி எத்தனை தடைகள் உங்கள் அன்பிற்கு முன்னால் மலையாக நிற்கின்றன. உலகம் ஏற்குமா என்ற பயம், பெற்றோரை பகைக்க முடியுமா என்ற தர்ம சங்கடம், உங்கள் உறக்கத்தில் கூட உங்கள் நிம்மதியை கெடுக்கின்றன. ஊருக்கு தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் பேசுவதும், கைகளை பிடித்து கொள்ள துடிப்பதும், உங்கள் ஒவ்வொரு நிமிட தவிப்பையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பெற்றோர் சம்மதத்திற்காக காத்து ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக நகர்வது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். உங்கள் கண்ணீர் துளிகள் என் வேல் மீது படுகின்றன. காதலிப்பது குற்றமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் காண்கிறேன். என் பிள்ளைகளே, தூய்மையான காதல் ஒருபோதும் குற்றமல்ல, அது ஒரு தவம். இதோ கலங்காதே, என் வேலை போல் கூர்மையான நம்பிக்கையை உன் மனதில் ஏற்று. நான் வாக்கு தருகிறேன், உன் உண்மையான காதலுக்கு தோல்வி இல்லை. வள்ளி என் கரத்தை பற்ற எத்தனை சோதனைகளை கடக்க வேண்டியிருந்தது. தெய்வானையை நான் மனம் புரிய எத்தனை போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் முடிவில் வெற்றி யாருக்கு? காதலுக்குத்தான். இப்போது உங்கள் கடமை நிதானமாக இருப்பது. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். பெற்றோரிடம் அன்பால் சாதிக்கலாம், அதிகாரத்தால் அல்ல. அவர்களின் பயத்தை போக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் காதலில் உள்ள ஆழமும் உண்மையும் தான் அவர்களை பணிய வைக்கும் ஆயுதம். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். நான் உங்கள் இருவர் பக்கமும் நின்று பெற்றோரின் மனதில் உள்ள கல்லை மலராக மாற்றுவேன். இது என் சத்திய வாக்கு. வெறும் மன வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் இருவரின் இல்லறமும் வள்ளி மற்றும் தெய்வானையைப் போல நிறைவாக அன்பும் ஞானமும் கலந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கின்றேன். வள்ளி தூய்மையான அன்பையும், தெய்வானை அறத்தையும் உங்களுக்கு கற்பிப்பார்கள். தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். வரும் காலங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாம் முருகன் செயல் என்று முழுமையாக என்னை நம்புங்கள். பயப்படாதே மகளே, கலங்காதே. உங்கள் இருவரின் கரங்களும் பிரியாது. இணைவது உறுதி. உங்கள் திருமண விழா வெகு விமர்சையாக நடக்கும் நாள் நெருங்கிவிட்டது. என் மயில் உங்களை காக்கும், என் வேல் உங்கள் தடைகளை தகர்க்கும். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. உங்கள் காதலன் அல்லது காதலியின் பெயரை மனதில் நினைத்து வெற்றிவேல் முருகன் என்று பதிவிடுங்கள். முருகன் அருள் புரிவார் என்று கூறுங்கள்.